Hello everyone, I'm Deeksha. இன்னைக்கு 12th Max Applications of Matrices and Determinantsல Exercise 1.7 third sum பார்க்க போறோம். By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. C2H6 plus O2 implies H2O plus CO2. So first ஃபோர் டேர்ம்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். இந்த ஃபோர் டேர்ம்ஸ்க்குமே தனித்தனியாக வேரியபிள்ஸ் எழுதுகிறேன். தட் இஸ் x1 C2H6 ப்ளஸ் x2 O2 implies x3 H2O ப்ளஸ் x4 CO2. இப்போது எல்லா ஆட்டம்ஸ்க்கும் தனித்தனியாக எழுதலாம். ஃபஸ்ட்டு கார்பன், அப்புறம் hydrogen and oxygen. So first இதில் கார்பன் 2 atoms இருக்குது. அப்போ இதை வந்து 2x1 அப்படின்னு எழுதலாம். இங்கே வந்து 6 atoms of hydrogenனா, அப்போ இது வந்து 6x1. இங்கே 2x2 அப்படின்றது ஆக்சிஜனில் எழுதுகிறோம். implies x3 H2O. இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்ரோஜன் 2 which is equal to இந்த சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் எழுதலாம், ரைட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் எழுதலாம். 2 atoms ஆஃப் ஹைட்ரோஜன். அப்போ வந்து x3H2ன்னு இருக்குது. ஸோ தட் இஸ் 2x3. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஓக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இட் மீன்ஸ் x3. இங்கே சால்வ் பண்ணுறப்போ C1 சிக்கு எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் ஈக்குவல் டு x4. இங்கே O2க்கு திருப்பியும் இருக்குது. O2க்கு திருப்பி இருக்குன்னா அது தனியாக திருப்பி இன்னொரு புது நம்பராகவே எழுதலாம். ப்ளஸ் மிடில் ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ் எழுதுகிறேன். 2x4. ஸோ இப்படி தான் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும். இப்படி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா எல்லா டேர்ம்ஸையுமே நான் ஒரே சைடு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2x1 minus x4 equal to 0. 6x1 minus 2x3 equal to 0. 2x2 minus x3 minus 2x4 equal to 0. ஸோ இதுதான் வந்து 3 equations. இப்போ இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸில் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் augmented matrix A/B. ஃபஸ்ட்டு வந்து x1 x2 x3 x4 அப்புறம் கான்ஸ்டன்ஸ் வரும். ஸோ x1ஓட வேல்யூ 2, x2 x3 தெரியாது, x4க்கு -1, கான்ஸ்டன்ட் வந்து 0. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு எழுதுகிறப்போ 6 0 -2 0 0. இங்கே 0 2 -1 -2 0. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் வந்து சேஞ்ச் பண்ணாமல் டேரெக்டாகவே சால்வ் பண்ணுறேன். பிகாஸ் 6 வந்து 2 டேபிள்ஸில் போகும் அப்படின்றதுனால டேரெக்டாகவே நான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 0 0 -1 0. செகண்ட் ரோ row 2 implies row 2 minus 3 row 1. So 3 2s are 6. 6 minus 6 பண்ணோன்னா 0. So இது 0 minus 2 3 and 0. தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அதை அப்படியே எழுதிடலாம். இப்போ இந்த நம்பரை 0 ஆக்கணும். இந்த நம்பரை 0 ஆக்குறதுக்கு பதிலாக செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னாலே எக்கிலான் ஃபார்ம் நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ நான் அதை டைரெக்டாக இன்டர்சேஞ்ச் மட்டும் பண்ணிட போகிறேன். row 2 is being interchanged with row 3. ஸோ எக்கிலான் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 3 rows இருக்குது. ஸோ 3 rows இருக்குன்னா ரேங்க் ஆஃப் A வந்து 3. Rank of AB is also equal to 3. So from this
n is equal to number of variables. யூஸ்வலாக வந்து XYZன்னு 3 வேரியபிள்ஸ் தான் இருக்கும், பட் இதில் வந்து 4 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சம்மில் 4 வேரியபிள்ஸ் இருக்குது, x1, x2, x3, x4. ஸோ ஃப்ரம் திஸ் rank of A is equal to rank of AB, which is lesser than n. So lesser than n அப்படின்னா the system is consistent and has infinitely many solutions. ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே லாஸ்ட் டேர்மை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ லெட் x4 தானே லாஸ்ட் டேர்ம், x4 is equal to t. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். -2x3 + 3x4 = 0. ஸோ -2x3 + 3t = 0. -2x3 which is equal to -3, minus minus cancel ஆகிடும். x3 is equal to 3t/2. ஸோ இப்போ x3யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லையும் நம்ம வந்து இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2x2 minus x3 minus 2x4 equal to 0. So 2x2 அப்படின்னா 2x2 which is equal to, இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நான் இந்த சைடு எழுதிடுறேன். அப்போ இது வந்து ப்ளஸ் x3 ப்ளஸ் 2x4 ஆகிடும். ஸோ 2x2 is equal to 3t/2 ப்ளஸ் 2t. இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்தோம்னா 3t ப்ளஸ் 4t டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ 2 2s are 4. x2 is equal to 3t ப்ளஸ் 4t பண்ணால் 7t டிவைடட் பை 4. இதுதான் x2ஓட வேல்யூ 7t/4. இப்போ x2, x3 அண்ட் x4ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இதை வந்து x1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே என்ன இருக்குது நான் இங்கே எழுதிடுறேன். 2x1 minus x4 is equal to 0. ஸோ இதில் வந்து x4ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ 2x1 is equal to x4ன்னு இருக்கும். x1 is equal to x4ஓட வேல்யூ t, மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு எழுந்தால் டிவிஷன். ஸோ இப்போ x1, x2, x3 அண்ட் x4ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ the values are x1, x2, x3, x4 equal to t/2, 7t/4, 3t/2 and t. இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாமே டிவிஷனில் இருக்குது. ஸோ எனக்கு இது வந்து டிவிஷனில் இருக்க வேணாம். பிகாஸ் நார்மலாக ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே ஆன்சர் ஹோல் நம்பராக தான் வரும், டிவிஷனில் வராது. ஸோ இதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்காக எல்லா நம்பருமே 4ஆல் டிவிசிபிள், லைக் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் நம்பராக வந்துடும். டீயோட வேல்யூ 4ஆக இருந்துச்சுன்னா. ஸோ லெட் t is equal to 4. ஏன் 4 எடுக்கிறேன், ஏன் 8 எடுக்கல அப்படின்னா 4ன்றது தான் வந்து மினிமம் நம்பர். ஸோ அதனால தான் இதை வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 4ன்னு அசியூம் பண்ணிட்டோன்னா 4/2 பண்ணால் 2. இங்கே 4 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7. 2 1s are 2 2s are, ஸோ 3 2s are 6 அண்ட் இங்கே வந்து 4 வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருந்தது வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன்லேயே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம் ஃபைனலாக எழுதுகிறப்போ. ஸோ இட் வில் பி 2C2H6 ப்ளஸ் 7O2 implies 6H2O ப்ளஸ் 4CO2. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் தி சம். Hope you have understood.
தேங்க் யூ.